நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொடநாடு வழக்கு மீண்டும் வேகம் எடுக்க துவங்கியுள்ளது. சிபிசிஐடி போலீசார் இதுவரை 230க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவங்களில் இறந்து போன கனகராஜை தவிர மற்ற குற்றவாளிகள் அனைவருமே கேரளாவை சேர்ந்தவர்கள். இதன் பின்னணியில் கேரளாவைச் சேர்ந்த அதிமுக மாநில வர்த்தக அணி செயலர் சஜீவன் இருப்பதாக அப்போதே குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. கொடநாடு எஸ்டேட்டில் அனைத்து மர வேலைப்பாடுகளையும் செய்தவர், அதன் அமைப்பை அறிந்தவர் என்பதால் அங்குள்ள ஆவணங்களை கொள்ளையடிக்க அவரே ஏற்பாடு செய்தார் என பலரும் சந்தேகம் எழுப்பினர். ஆனால் இந்த சம்பவம் நடந்தபோதுதான் துபாயில் இருந்ததால் தனக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என சஜீவன் மறுத்தார். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டுதான் அவர் துபாய் சென்றதாகவும் அதற்கு பரிசாகவே அவருக்கு மாநில நிர்வாகி பதவி கொடுக்கப்பட்டதாகவும் பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இதன் அடிப்படையில் சஜீவனும் விசாரிக்கப்பட்டார். ஆனால் தற்போது வரை இதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த சூழலில்தான் கடந்த மாதம் முதுமலை காப்பகத்துக்கு அருகில் தனியார் எஸ்டேட்டில் சருகுமான் காட்டு மாடு வேட்டையாடிய சிலரை வனத்துறையினர் கைது செய்தனர். நாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்களையும் கைப்பற்றினர். சஜீவனுக்கு சொந்தமான எஸ்டேட்டில் இவற்றை கைப்பற்றியதால் வேட்டையாடியவர் மீதும் சஜீவன் மீதும் வனத்துறையினர் மற்றும் கூடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். வேட்டை சம்பவத்தில் சஜீவன் சிக்கியது பெரும் திருப்பமாக கருதப்பட்டது. சஜீவன் கைதானால் அதை வைத்து கொடநாடு வழக்கில் நடந்த உண்மை சம்பவங்களை வெளியில் கொண்டு வந்து விடலாம் என தமிழக போலீசார் உயர் அதிகாரிகள் நினைத்திருந்தனர். முதல்வர் ஸ்டாலினும் இதில் ஆர்வம் காட்டி வந்ததாக தெரிய வந்தது. ஆனால் வேட்டை சம்பவத்தில் சஜீவனுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்து விட்டதால் இதனால் தான் அவர் உடனடியாக துபாய் சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் சஜீவனுடன் தொடர்பில் உள்ள தமிழக வனத்துறையினர் உயர் அதிகாரிகள் சிலரும் நீலகிரி போலீசில் உள்ள சிலரும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கோர்ட்டில் ஜாமீன் பெற்ற பின்பே சஜீவன் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கொடநாடு வழக்கில் மிக முக்கியமான பிடி நழுவிவிட்டதாக போலீசார் தரப்பில் விரக்தி தெரிவித்து வருகின்றனர். மேலும் சஜீவ் துபாய் தப்பி செல்ல உதவியாக இருந்த அதிகாரிகள் யார் யார் என்பது குறித்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.